அர்ஜென்டினாவுடைய தலைவர் சேவியர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி. ஏன் தீவிரவாதின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இந்த அர்ஜென்டினா நாடு ஒரு குட்டி இஸ்ரேலாக செயல்பட்டு இருக்குது. இஸ்ரேலில் என்னென்ன விஷயங்கள் அமல்படுத்தப்படுதோ அந்த விஷயங்கள் எல்லாமே அர்ஜென்டினாவும் முன்மொழிந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அர்ஜென்டினாவை பற்றி பேசும்போது அர்ஜென்டினாவுடைய கால்பந்து வீரராக இருக்கக்கூடிய மெஸ்ஸி கூட என்ன பண்ணுறாரு, சில சமயங்களில் இந்த இஸ்ரேல் சார்புடைய நிலையில் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஐயம் வருது. ஸோ இந்த மெஸ்ஸிக்கும் ரொனால்டோக்கும் மத்தியில் கூட இந்த கருத்து முரண்பாடுகள் காணப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுட்பாலை நேசிக்கக்கூடிய சொல்கிறாங்க. அதாவது ரொனால்டோ வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்காரு, மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சாஃப்ட் சைலண்டாக ஆதரவாக இருக்கிறாரு, அந்த மாதிரி டேட்டூலாம் பயன்படுத்தி இருக்காருன்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் அர்ஜென்டினாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த சேவியர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த இஸ்ரேலை நாங்கள் வலுப்படுத்துவோம், இந்த இஸ்ரேலுக்கான எல்லா உதவிகளும் செய்வோம். குறிப்பாக இந்த சமயத்தில் ஒரு வழக்கை கொண்டு வராரு. 1994 வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு அமைச்சர் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வேலை இன்னைக்கு வழக்கு போட்டு இந்த அர்ஜென்டினாவுடைய தலைவர் மெய்சியர் உள்ள இழுத்து மீண்டும் அவர் சிறைக்கு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அமெரிக்காவிடம் வச்சு இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுத்திருக்காரு. ஸோ இதன் மூலம் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் இஸ்ரேலுக்கு சாதகமாக ஈரான் இன்னும் பல்வேறு நாடுகளில் போராளி குழுக்களாக இருக்கக்கூடியவர்களை ஏதோ வகையில் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் சுற்றிட்டு இருக்கிறார். அப்போ முழுக்க அர்ஜென்டினா என்பது ஒரு சின்ன இஸ்ரேலாக, சின்ன ஜியோனிச சிந்தனை கொண்ட ஒரு நாடாகவே அந்த தலைவர் மாற்றி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் ஆட்சியாளர் என்னைக்குமே ஜியோனிச சிந்தனையாளர்களாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இன்னைக்கு ஐநாவின் மேலே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும், அதே மாதிரி நெத்தன்யாகவே ஆகட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யுஎன் என்பது ஒரு சார்பு நிலையில செயல்படுதாமா, பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்படுதாமா, குறிப்பாக யூதர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய, யூதர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் தான் இன்னைக்கு ஐநா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வேண்டுமென்றே இன்னைக்கு மீண்டும் இந்த இஸ்ரேலுடைய துரோகிகள், தீவிரவாதிகள் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலம் அவர்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு கிடைக்குது. அடுத்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ரஷ்யாவுக்கான உறவு என்பது இன்னைக்கு மேம்பட்டு இருக்குது. ஆப்கானிஸ்தானுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ரஷ்யாவுடனான கூட்டு என்பது எங்களுக்கு நல்ல முறையில் முன்னேற்றத்தை கொடுக்குது, நட்புணர்வோடு பல்வேறு தொழில்நுட்பங்களை நாங்கள் பரிமாறிக்கொள்கின்றோம், ரஷ்யாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே மத்திய கிழக்கில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறனால, குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கிறனால நிச்சயமாக நாங்கள் பாராட்டுறோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுடைய தலைவர்கள், தலிபான்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ரஷ்யா தரப்புல இருந்து என்ன பதில் வந்திருக்குன்னா, முஸ்லீம் நாடுகளை நிச்சயமாக நாங்கள் ஆதரிக்கின்றோம், குறிப்பாக முஸ்லீம் நாடுகளில் இந்த டாலர் முறையை நீக்கிவிட்டு நல்ல ஒரு நாணய முறையை கொண்டு வரணும், முஸ்லீம் நாடுகள் எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒபேக் நிறுவனம் கூட இந்த முடிவை நோக்கி நகரணும், ஒபேக்கு கீழே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இன்னும் பல்வேறு நாடுகள்லாம் டாலர் முற்றுமாக ஒழிச்சாங்கனாலே அமெரிக்காவுடைய பொருளாதாரம் என்பது வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டு கூடுதலாக சொல்றாரு. பாருங்க, ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களை நீங்கள் திட்டாதீங்க, இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சொல்லாதீங்க, முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் தீவிரவாதத்தோடு முடிச்சு போட்டு பேசாதீங்க, அது நிச்சயமாக தவறு, அதை நான் கண்டிக்கின்றேன் என்ற இடத்தை நோக்கி இன்னைக்கு ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். அப்ப நிச்சயமாக புட்டின் அவர்கள் உலக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, குறிப்பாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு நபராக காணப்படுறார். காரணம், முஸ்லீம்களுக்கு யார் நலவு செய்தாலும், முஸ்லீம்களை யாரும் அக்கறைப்படுத்தி முஸ்லீம்களுக்கான ஆதரவாக நின்றாலும் நிச்சயமாக அவர்கள் இந்த சமூகம் நன்றி உணர்வோடு பார்க்கும். அந்த அடிப்படையில் ரஷ்ய தலைவர் புட்டினையும் நன்றி உணர்வோடு பார்த்துட்டு இருக்கு. ஸோ இறுதியாக இன்னைக்கு பலஸ்தீனை பல்வேறு நாடுகள் தங்களது நாடாளுமன்றத்தில் அங்கீகரித்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்பெயின் ஆகட்டும், இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகட்டும், இன்னும் பல்வேறு நாடுகளை ஆதரிச்சுட்டு இருக்காங்க, பிரேசில் ஆகட்டும். ஸோ இந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு நாடு இடம்பெற்றிருக்கு, அது ஜமைக்கா. ஸோ ஜமைக்கா நாடு தனது நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக பலஸ்தீன் என்பது தனி பலஸ்தீன் தான், தனி நாடு தான் சொல்லிட்டு இன்னைக்கு தனது நாடாளுமன்றத்தை அதிகாரப்பூர்வமாக தனி பலஸ்தீனை அங்கீகரித்து சட்டம் இயற்றிச்சு. ஸோ ஒவ்வொரு நாடுகளாக இப்படி செய்வதன் மூலம் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு மீண்டும் ஒரு அழுத்தம் வரும் சர்வதேச அளவில், அது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.